அடுத்து வந்தாங்க பாருங்க எங்கள் அக்கா. நான் கூட ஏதோ திருவிழாக்கள் மகிழ்ச்சி வந்து அன்பாக இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். வந்ததுலேருந்து கறி குழம்பு என்ன, கொட்டை குழம்பு என்ன, காய் குழம்பு என்ன, எடுத்ததுலேருந்து சாப்பிட்ற விஷயமே பேசியிருக்குது எங்கள் அக்கா சுதாக்கா. சொன்னாங்கல்ல, நிறைவாக ஒரு வார்த்தையை சொன்னாங்கல்ல, குடும்பம் எங்கள் மேலே அன்பு காட்டல, இந்த சமுதாயம் எங்கள் மேலே அன்பு காட்டல. ஆனால் இவங்க எதனால் தெரியுமா இங்கே வந்து உயர்ந்து உட்காந்துருக்குறாங்க? இவங்களோட அறிவால் வந்திருக்காங்கன்னு சொன்னால் இதுதான் நடுவர் அவர்களை மகிழ்ச்சின்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இவ்வளவு திருநங்கைகள் இருந்தும் சுதாவை இங்கே பேச கூப்பிட்டுருக்கோம்னா சுதா ஒரு அறிவாளி என்பதால் தான் நீங்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 3 பேரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் நடுவர் அவர்களே. அறிவான வாழ்க்கையை வாழ்ந்த காரணத்தால் அன்புன்னு ஒரு தலைப்பை கொடுத்து கலைஞர் டிவி அண்ணா அறிவாலயத்தில் கூப்பிட்டு உங்களை பேச வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் பேச வந்துட்டாங்க 3 பேரும். திருவிழா இது அன்பாலயமா? அது அறிவாலயம்ங்க. அது அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு அன்பு அன்பு அன்புன்னுக்கிட்டு இருக்கீங்க. அறிவாலயம் மகிழ்ச்சியா திருவிழாவை எது தீர்மானிக்குது? மகிழ்ச்சியா திருவிழாவை கொண்டாடணும்னா அன்பா அறிவா தானே கேள்வி. இதுக்கு எதுக்கு இவ்வளோ போட்டு குழப்பிக்கிட்டு? அறிவு திட்டமிட நடுவர் அவர்களே, திட்டமிட்டு செயல்பட அறிவு. திருவிழாவை எப்படி கொண்டாடணும்னு தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பான், அன்றைக்கே செலவு பண்ண மாட்டாமல் பொங்கலுக்கு பசங்களுக்கு துணி எடுக்கணும்னு மிச்சம் வைப்பாங்க பாருங்க. அதுதான் நடுவர் அவர்களை அறிவுன்னு சொன்னால். அந்த அறிவு தான் திருவிழாக்களை மகிழ்ச்சியாக கொண்டு போவோம்னா பொங்கல். இன்றைக்கி அற்புதமாக நம்ம தைத்திருநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக வச்சாங்களா பண்டிகைகளை? வெறுமனே போகி பொங்கல்னுக்கு வீட்டில் இருக்கிற பழைய துணியெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துங்க அப்படின்னு சொல்கிறதா போகி பொங்கல்? நம் மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக தான் போகியை கொண்டாடணும். மறுநாள் வச்சாங்க பாருங்க, சூரிய பகவானை வழிபடணும். மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள்னு சொல்லுவோம், உழவர் தினம்னு. சூரிய வழிபாடு கரெக்டாக இருந்தால் தான், சூரியனோட ஒளி கிடைச்சாதான் விவசாயம் கரெக்டாக நடக்கும். விவசாயம் செழித்து வளர்ந்தாதான் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போங்கிறதுக்காக தான் அழகாக சொன்னோம். விவசாயம் சாதாரணமான விஷயமா? தாய்மை. இந்த உலகத்திலேயே குழந்தை பிறக்கிறத விட ஒரு பெண்ணுக்கு வேற என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் சொல்லுங்க? ஆனால் வள்ளுவன் சொன்னான், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறான், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன்னு என கேட்ட தாய்னா. நான் பெத்தெடுக்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட என் புள்ள சான்றோன்னு அறிவானவன்னு மற்றவங்க பாராட்டும் போது ஒரு அம்மா மகிழ்வான்னு சொன்னான். நான் கேட்குறேன், அதான் அன்பாகவே வச்சுட்டு இருக்கிறீங்கள, பசங்களை அன்பாக பார்த்துக்கிறீங்க, அப்புறம் என்னத்துக்கு கொண்டு போய் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் மெட்ரிகுலேஷன்லையும் தேடி பிடிச்சி சீட்டு பிடிச்சி கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். வீட்லேயே சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே அன்பாக அப்படியே பொத்தி பொத்தி. ஏன்னு சொன்னால் அறிவு இருந்தால் தான் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற பக்குவம் வரும். அதனால தான் பள்ளிக்கூடத்துலேயே கொண்டு போய் சேர்க்குறோன்னா. தீபாவளி போச்சு. இப்போ இந்த தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் பட்டாசு வெடிப்போம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடணுன்றதுக்காக. நானும் பட்டாசு வாங்கி கொடுத்தேன் பசங்களுக்கு. எனக்கு 3 பசங்க, 2 பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணும் பட்டாசு வெடிக்குது, என் பையன் பட்டாசு தொடவே இல்லை. ஏன்டா ஒரே ஒரு பட்டாசு, அது ஏதாவது ஒரு கம்பி மத்தாப்பாவது கொளுத்தேன்டான்னு சொன்னேன். என் பையன் 11ஆவது படிக்கிறான் நடுவர் அவர்களே. ஒரே ஒரு பதில் சொன்னான் எனக்கு, அம்மா ஏற்கனவே சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு, ஓசோனில் ஓட்டை வந்துட்டு இருக்குது, என்னால் சின்ன அளவு கூட இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட வேணா, நான் பட்டாசு கொளுத்த மாட்டேன்னு சொன்னேன்னா. 22 வருஷத்துக்கு முன்னாடி என் மாமா கூட தலை தீபாவளி கொண்டாடணும் பாருங்க. அப்போ கிடைக்காத மகிழ்ச்சி எனக்கு இந்த தீபாவளியில் கிடச்சிச்சின்னு சொன்னால் இதுதான் நடுவர் அவர்களை மகிழ்ச்சின்னு நான் சொல்கிறேன். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழான்னு ஒன்று நடக்கும். 48 நாள் பாரதம் சொல்லுவாங்க. அதில் எந்த இடத்துலையும் அன்பு இருக்காது. ஏன் தெரியுமா? அந்த திருவிழாவை ஊருக்கு ஊர் நடத்துகிறான். அடுத்தவன் சொத்துக்கு, முக்கியமாக அண்ணன் தம்பி சொத்துக்கு ஆசைப்பட்டா அடியோட நாசமாகி போயிடுவாங்கிற அறிவை அந்த திருவிழா சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா ஊர்களையும் தீமிதி திருவிழா நடத்திட்டு இருக்காங்கன்னா. திருவிழாக்கள் என்பது நம் முன்னோர்கள் அறிவு பூர்வமாக உருவாக்கி வச்சுது. அப்படி நாம் வழி நடத்தினா தான் மகிழ்ச்சி கிடைக்கும் நடுவர் அவர்களே. கூழ் ஊற்றுற திருவிழா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆடி மாதம்னா எல்லா கோயில்களையும் கூழ் ஊற்றுவோம். இப்போ தான் பீட்சாவும் பர்கரும் ஃபேமஸாக இருக்குது, கொடுக்க வேண்டியது தானே. ஏன் கூழே ஊற்றணும்? அதுலேயும் ஒரு அறிவு இருக்குல்ல. அறிவை வச்சா இல்லை நம்ம என்னுடைய முன்னோர். ஆடி மாதம் வெயில் அதிகமாக இருக்கும், உடம்பு சூடு தாங்காதுன்றதுக்காக அம்மனுக்கு கூழ் ஊற்றுற நேரத்துலையாவது இங்கே இருக்கிற பசங்க ஒரு சொம்பு கூழை குடிக்க மாட்டாங்களான்னு இதை கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுறதுனால தான் நடுவர்களே, கூழ்வாக்கும் திருவிழா கூட மகிழ்ச்சி தரும்னா அங்கே கூட அறிவு செயல்படணும்.
அந்த அறிவுபூர்வமான வாழ்க்கை திருவிழாக்களை எப்போதுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம்.